லீட்ஸில் மற்றும் எஜ்பஸ்டனில் ஒரு முணுமுணுப்பாக முனங்களாக இருந்தது. இப்போ தீவிர எதிர்ப்பாகவே மாறிக்கிட்டு வருது. ஏன்னா இந்த டியூக்ஸ் பாலோட கான்ட்ரவர்சி அது தீர்ற மாதிரி இல்லை. அண்ட் அதில் பிளேயர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. அது வெறும் இந்தியன் பிளேயர்ஸ்னு மாத்திரம் சொல்ல முடியாது, இங்கிலீஷ் பிளேயர்ஸ்க்கும் அந்த அசௌகரியம் இருந்திருக்கு. இன்றைக்கி அதாவது டே 2ல் அது அடுத்த ஒரு கட்டத்தை எட்டியதை பார்த்தோம். அன்பிலீவபிளி செகண்ட் நியூ பால் எடுத்த பிற்பாடு நேற்றுக்கு எடுத்தாங்க இந்தியா. அண்ட் எடுத்த பிற்பாடு இன்றைக்கி ஆரம்பத்தில் அவரோட முதல் 14 பாலில் பும்ரா 3 விக்கெட் எடுத்தார். ஆனால் அதுக்கப்புறம் இந்தியா ரெக்கக்னைஸ் பண்ணாங்க பந்து கொஞ்சம் ஷேப் விட்டு போகுதுன்னு. அண்ட் எவ்வளோ சீக்கிரமாக, அதாவது 10.3 ஓவர் செகண்ட் நியூ பால் தாங்கினது அவ்வளோதான். அதுக்குள்ளே அந்த பந்துக்கான ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. பட் இந்த பந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்த ஒரு 2 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் மற்றும் பும்ரா, சிராஜ், ஆகாஷ்தீப் எல்லாருமே தொடர்ந்து அம்பையர்ஸோடு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்சல்யூட்லி அன்ஹாப்பி. ஒரு கட்டத்தில் முகமது சிராஜ் அம்பையர்கிட்ட கேட்டது, ஷர்ஃபதௌலா கிட்ட பேசினது நம்ம கேட்டுச்சு, இது 10 ஓவர் பந்தா, சீரியஸ்லி சீம் இல்லை, எதுவுமே இல்லை, இது ரீப்ளேஸ்மெண்ட் பந்தான்னு கேட்டாங்க. அண்ட் ESPN கிரிக்கெட் சில டேட்டா இதை கொராபரேட் பண்ணுது. இந்த செகண்ட் நியூ பால் நம்ம சொன்னோம் 10.3 ஓவரில் அவுட் ஆஃப் ஷேப் போச்சு. அது ஏன்னா அந்த வளையத்தில் பார்த்தீங்கன்னா 2 வளையத்துலையுமே, அந்த கேஜோட 2 வளையத்துலையுமே பாஸ் ஆகலை. அந்த அவுட் ஆஃப் ஷேப் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த 10.3 ஓவரில் 1.869 டிகிரிஸ் மற்றும் ஓவரால் ஸ்விங்கோட ஆவரேஜ் அண்ட் 0.579 டிகிரிஸ் சீமோட ஆவரேஜ். அதை ரீப்ளேஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ரீப்ளேஸ் பண்ண பந்துகளோட ஸ்விங் அண்ட் சீம் ஆவரேஜ் 0.855 அண்ட் சீம் ஆவரேஜ் 0.594. அண்ட் இந்த சாஃப்ட்னஸ் ஆஃப் த பால், இந்த பால் பழசாக இருப்பது, சீம் இல்லாதது கண்டிப்பாக இரிட்டேட் பண்ணிச்சு. அண்ட் இரிட்டேட்டிங்காக இருந்தது இங்கிலாண்டோட பேட்டிங்கும் கூட. ஏன்னா அவங்களோட லோவர் ஆர்டர் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் 14 பால் பும்ரா அவர் விக்கெட் மேலே விக்கெட்டாக எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த பாலோட ரீப்ளேஸ்மெண்ட்டும் உதவி செஞ்சிச்சா இங்கிலாண்டோட பேட்டர்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணுவதற்கு? இதெல்லாம் நம்ம ஒரு விவாத பொருளாக தான் வைக்க முடியும், தவிர இது மட்டுமே ஒரு காரணமாக சொல்ல முடியாது. பட் இது கண்டிப்பாக இந்தியன்ஸை இரிட்டேட் பண்ணிச்சு. பட் இந்தியன்ஸை மாத்திரமல்ல, இந்த மேட்ச்சுக்கு முன்னாடியே பென் ஸ்டோக்ஸ் இதை பற்றி அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தார். நாசர் ஹுசேன் அவரும் அவரோட காமெண்ட்ரி ஸ்டிண்ட்டில் இதை பற்றி பேசியிருந்தார். ஸ்டூவர்ட் ப்ராட் பலமுறை இதை பற்றி காட்டமான கிரிட்டிசிசம் அளித்திருக்காரு. இன்றைக்கி சொல்லியிருக்காரு, ஒரு கிரிக்கெட் பால் நல்ல விக்கெட் கீப்பர் போல் இருக்கணும், நோட்டீஸ் பண்ணாமல் ஸ்மூத்தாக இருக்கணும். ஆனால் நம்ம ஒவ்வொரு முறையும் பேசுகிறோம். முக்கியமாக அவர் சொன்னது என்னென்னா, ஒரு பால் 80 ஓவருக்கு அப்புறம் மாறணும், 10 ஓவருக்கு மாறக்கூடாது. இந்த டியூக்ஸோட ஓனர் டிஃபெண்ட் பண்ணிருக்காரு. பேட்ஸ் ஹெவியாக இருக்குது, பேட்டர்ஸ் பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. பட் வி ஹேவன்ட் ஹர்ட் த லாஸ்ட் ஆஃப் திஸ். தொடர்ந்து பாருங்கள் இந்த சேனலை. உங்களுக்கு